பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். ஸ்ரீமத் பகவத்கீதையின் 5வது அத்தியாயம் சந்நியாச யோகம். இதில் 2வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் ஆகிய இரண்டும் சிறப்பை தரும். எனினும் கர்ம சந்நியாசத்தை விட கர்ம யோகம் மேலானது. ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். கர்ம சந்நியாசம் கர்ம யோகம் இதில் எது சிறந்ததுன்னு அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்து கேட்குறான். அதுக்கு பகவான் என்ன சொல்கிறார், ரெண்டுமே சிறந்தது தான், இருந்தாலும் கர்ம சந்நியாசத்தோட கர்மயோகம் உயர்ந்ததுன்றார். ஏன்னா கர்மயோகம் வந்துன்னா, கர்மயோகம்னா என்னென்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். சுயநலத்தோடு எந்த வேலை செஞ்சாலும், தான தர்மம் எதை செஞ்சாலும் அது கர்மம். மற்றவங்க நலனுக்காக, நாட்டுக்கு மழை பெய்யணும், நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும், என்னுடைய மனைவி நல்லா இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், தாய் தந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு குடும்பத்தை மட்டுமே நினச்சா கூட அதுவே கர்மயோகம் தான். குடும்பத்தில் சுயநலம் இருக்கக்கூடாது, நான் தான்ற எண்ணம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இது மாதிரி செஞ்சோம்னா எல்லாத்தையும் அனுபவப்பட்டு கடைசியில் உதவியும் ஒன்றும் இல்லை, மகன் மனைவி வீடு எல்லாமே ஒன்றும் இல்லாத ஆகிடும். எப்படின்னா அவங்கவுங்க வளர்ந்த உடனே நீ என்ன சொத்து சம்பாரிச்சு வச்சுக்கிறது, இதை விட அதிகமாக சம்பாரிச்சு வச்சுக்கிறேன்னு நினைக்கிறான் அப்படின்ட்டு உன்னை விட உயர்ந்தவளாக்கிறவங்கள பற்றி பெருமை பேச நம்மளுக்கு தாழ்வாக்கிடுவாங்க. இது மாயை. எல்லாருக்கிட்டும் அப்போ பார்த்து எல்லாத்தையும் பற்றறந்து கடைசியில் மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்க, கர்ம சந்நியாசத்துக்கு வந்துடுவாங்க. சந்நியாச யோகம் கர்ம யோகத்துலேருந்து சந்நியாச யோகத்துக்கு வந்துடுவாங்க. அதால் தான் ரெண்டுமே ஒன்று ஆகுன்ட்டு பின்னாடி சொல்லுவார். சந்நியாச யோகம்னா என்ன, எல்லாத்துலேயும் பற்றற்று முதல்ல நெருப்பில் கை வச்சு சுட்டு பார்த்துட்டு இதுன்னா அது சுயான அனுபவம் ஞானம். ஆனால் சன்னியாசி போகிற பெரியவங்க சொல்கிறத வச்சு கேட்டு நெருப்பு சுடக்கூடாது. உலகம் எது எதுலாம் வெறுக்குதோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு எதுலேயுமே பற்றற்ற நிலையில் இருக்கிறது சந்நியாசம். அதாவது அது கர்மயோகத்தோட கர்ம சந்நியாசத்தோட கர்மயோகம் சிறப்புன்னு பகவான் சொல்கிறார். ஓம் சக்தி ஓம் ஓம் தத் ஷத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.